தளபதி என்ன பேசியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். தளபதி வந்து ஸ்டார்டிங்லேயே லைனை பற்றி பேசுகிறாரு. சிங்கம் கர்ஜித்தது. அதாவது சிங்கம் வந்து கத்துச்சுன்னா சும்மா 8 கிலோமீட்டர் கேட்குன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அவர் பேசினது 1000 மைக் இருந்தாலும் அவர் கத்துன உரை இன்னைக்கு யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் தளபதி பேசலன்னு சொல்லிட்டு எத்தனையோ யூடியூப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தளபதி பேசின பேச்சு இந்த உலகமே கேட்குற பேச்சாக இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்திலே சிங்கம் வந்து செத்துப்போன மிருகத்தையும் அது கெட்டுப்போன மிருகத்தையும் வேட்டையாடி பழக்கமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடுன்னு சொல்லியிருக்காரு. இது ஸ்ட்ரைட்டாக என்டிகே அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சீமான் பேசுகிறத ஆப்பனண்ட்டாக பேசுகிற மாதிரி நம்மளோட கருத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலோட எதிரி அவருக்கு திமுக, அடுத்தது நம்ம கொள்கை எதிரி பிஜேபின்னு டேரெக்டாக அட்டாக் அடிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி அட்டாக் அடித்து நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி பேசியிருக்காரு. இந்த 2வது மாநாட்டத்தில் இப்படி ஒரு பேச்சு இருக்குன்ட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லைன்னு யாரை சொல்கிறீங்க, கொள்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெயினான கொள்கை யாரோட கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் அதுக்கப்புறம் உழவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் 3வது பாலினத்திலும் இளைஞர்களும் இதுதான் நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி. இவங்களுக்காக தான் இந்த அரசியல்னு சொல்லியிருக்காருங்க. ஒரேடியாக அடித்து பேசியிருக்காரு. இதை விட யாருமே பேசி நம்ம பார்த்ததில்ல. இவ்வளோ எக்ஸலண்ட்டாக சூப்பராக அவர் எப்படி இந்த 2வது மாநாட்டில் பேசுகிறாரு நமக்கே ஷாக்காக இருந்துச்சுங்க. அடுத்தது வாங்க பார்ப்போம். செகண்டரியாக என்ன சொல்லியிருக்காரு, டைரெக்டாக ஸ்டாலின் அங்கிள் என்ன பண்ணுறீங்க, மக்களோட குரல் கேட்குதான்னு மக்களை பார்த்து கை நீட்ட மக்களும் ஒரே கத்துங்க, ஒரே சவுண்டு. மக்கள் இப்படி கத்துவாங்கன்னு அவரும் எதிர்பார்க்கல, ஸ்டாலினும் எதிர்பார்த்துருப்பாருன்னு தெரியல. இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு டேரெக்டாக டிஎம்கேக்கு அவர் வந்து இது மூலிமா தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது மோடிஜியை டேரெக்டாக அவரோட ஃபுல் நேம் சொல்லிட்டு எங்களுக்கு மீனவர்களோட பிரச்சனை இருக்குது, இஸ்லாமிய நண்பர்களோட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஒத்த எம்பி சீட்டு தரலன்னு சொல்லிட்டதுக்காக தமிழ்நாட்டையே ஒதுக்கி விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்க்குறீங்களேன்ட்டு செமடி அடிச்சிருக்காருங்க. இதை விட யாருங்க எந்த தலைவருங்க சொல்லுவார்? ஆனால் இன்னைக்கு ஒரு மக்களின் குரலாக அடிக்கடி தமிழர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இதையே சொல்கிறது நாம் தமிழர் மட்டும்தான். ஆனால் இருந்தாலும் தளபதியும் சொல்கிறார்ல, ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு தெரியும். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஓட்டு போடுறத யோசித்து தகட்டி தனிஞ்சு நிற்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம தளபதியே வந்து இவ்வளோ அளவுக்கு வெட்ட வெளியில் உணர்ச்சி பூர்வமாக பேசும்போது அதை நம்ம ஆதரிச்சிட்டோமோ இல்லையோ அவர் பேசுறதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருப்போம். ஏன்னா அவரோட கொள்கையில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. தந்தை பெரியாரை சொல்லியிருக்காரு, கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்காரு, நம்மளோட அம்பேத்கரை சொல்லியிருக்காரு, அஞ்சலை அம்மாவை சொல்லியிருக்காங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வீரமங்கையை சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் எல்லாத்தையும் ஒரு தலைவர்களை கருத்தாக கொண்டுட்டு அவர் போய் சேர்க்கிறாரு. அவருக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய அரசியல் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு விமர்சனத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருக்காரு. நீங்கள் என்ன ஜோஷியரா குறி பார்க்குறீங்களா, நான் உங்களுக்கு குறி பார்க்குறேன், நாங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலாக என்ன பேசி தெரியுமா அங்கே முடிச்சிருக்காரு, எல்லாரும் சொல்கிறீங்க இதை வந்து நான் வந்து எழுதி கொடுத்து பேசுகிறேன், வச்சு பேசுகிறேன்ட்டு, ஒன்றும் இல்லாமல் சினிமாவில் வழி இல்லாமல் இங்கே வந்து பேசுகிறேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நடித்தாலும் டென்ட் போய் நடிக்கிற நடிகரில் டென்ட்டோட உள்ள நடிகர் தான். ஆனால் அரசியல் வரது மக்களுக்காக நம்மளை பார்த்து கை நீட்டிருக்காரு. இப்படி அவர் சொல்கிறத பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் பேசுகிற மாதிரி நம்மளால் பேச முடியாதுல்ல. அவர் சொன்ன கொள்கையை தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே பேசுகிறதுக்கே வேர்த்து ஊற்றுது. ஸ்டேஜில் நின்று அத்தனை லட்ச மக்களோட நின்று பேசியிருக்காரு. அவ்வளோத்துக்கும் அவர் ஒன்று தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருமே எந்த ஏரியாவில் நின்னாலும் உங்கள் விஜயா நீங்கள் ஓட்டு போடுங்க.